ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைத்தானில் லிஸ்ட் பற்றி பார்க்கலாம். லிஸ்ட் அப்படிங்கிறது இது ஒரு வகையான டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டாவை லிஸ்ட் இதுலேயும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ அதில் பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. லிஸ்ட் டாட் அப்பெண்ட், லிஸ்ட் டாட் எக்ஸ்டெண்ட், இன்சர்ட், ரிமூவ், பாப் அப்படி நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான லிஸ்ட் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த யூஆர்எல்லை வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு த ஸ்கிரிப்டிங்கை பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வெறும் லிஸ்ட்டு அப்படின்னு போட்டு ஒரு எம்டி லிஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இதை ரன் பட்டனை கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் எம்டியாக வரும், ஏன்னா இங்கே எந்த விதமான டேட்டாவும் இல்லை. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அதில் கொடுப்போம், இன்புட்டாக கொடுப்போம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கு தமிழ் Cloudguy அப்படின்னு கொடுக்குறேன், சேவ் பண்ணுறேன், கீழே கிளியர் பண்ணிட்டு திருப்பி இதை ரன் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன லிஸ்ட்டில் நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்களோ அதை அப்படியே இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, அடுத்து இது வந்து இப்போ லிஸ்ட்டில் ஒரு வேல்யூ கொடுத்தோம், இப்போ மல்டிபிள் வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் Cloudguy-ஐ ரெண்டாக பிரிக்கலாம். ஓகே, தமிழில் போட்டு ஒரு கமா கொடுத்துட்டு மல்டிபிள் வேல்யூஸ், அதுக்கப்புறம் இங்கே கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணுங்கள். இது வந்து லிஸ்ட் வித் மல்டிபிள் வேல்யூஸ். ஓகே, கிளியர், திருப்பி ரன் பண்ணுங்கள். ஸோ 2 வேல்யூ பிரிண்ட் பண்ணிடும். இப்போ இது வந்து பொசிஷன் வந்து 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து இதை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் உள்ள பொசிஷன், லிஸ்ட்டில் 1ல் உள்ள பொசிஷனை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1. இப்போ இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள் அப்படின்னா ஒன்லி த Cloudguy வந்து லிஸ்ட் பண்ணும். ஓகே, இது வந்து மல்டிபிள் வேல்யூஸை எப்படி பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷனல்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்டுக்குள்ளே வேல்யூ வந்து அதையே 2 லிஸ்ட்டாக கொடுக்குறது. இதை லெட்ஸி இங்கே ஒரு ப்ராக்கெட் கொடுங்க, தமிழ் Cloudguy அப்படின்னு கொடுத்து இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே வேல்யூ இது. அடுத்ததை பிரேக் பண்ணி இதை வந்து புதுசாக இதை ஒரு வேல்யூவாக கொடுத்தா ஓகே, இதுதான் வந்து பாசிங் மல்டி டைமென்ஷனல் லிஸ்ட் வேல்யூ. இல்லைன்னா அப்படின்னா இது எப்படியும் சொல்லலாம், நெஸ்டிங் அ லிஸ்ட் இன்சைட் அ லிஸ்ட் அப்படின்னு. அதுக்குரிய எக்ஸாம்பிள் இது. ஜஸ்ட் இதை வந்து நமக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் தேவையில்லை, ஜஸ்ட் லிஸ்ட்டை மட்டும் கீழே சேவ் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பாருங்கள். எப்படின்னா தமிழ் Cloud இது 2 ஒரு லிஸ்ட்டாக இருக்குது. இந்த கையை மட்டும் தனியாக பிரித்து இதை நம்ம ஒரு லிஸ்ட்டாக போட்டிருக்கோம். இதுதான் வந்து நெஸ்டட் லிஸ்ட் அப்படின்னு ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ அடுத்து உள்ள ப்ரோக்ராமில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் டூப்ளிகேட் வேல்யூஸ் இன் அ கிவன் லிஸ்ட் அது பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லிஸ்ட் பற்றி கொஞ்சம் பேசிக்கான ஸ்கிரிப்டிங் பார்த்துடலான்னு பார்த்தேன். அதுதான் இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ திருப்பி வில் கோ ஹியர். இதுதான் வந்து பேசிக். அன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், அதில் லிஸ்ட் அப்படின்னு. லிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, குட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ பல மெத்தட்ஸ் இருக்குது, பாப். ஸோ இதை பற்றி நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த யூஆர்எல்லை கீழே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், அதை பாருங்கள், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா பிங் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் அதில் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை.